12 Premiere Pro Tricks Part 1. Trick number 1, filter effects. நீங்க effects controlல இந்த filter icon click பண்ணி show only keyframe properties னு கொடுத்தீங்களா, நீங்க எங்கெங்கலாம் keyframes கொடுத்திருக்கீங்களோ அந்த properties மட்டும் வந்துரும். நீங்க அதை மட்டும் select பண்ணி adjust பண்ணிக்கலாம். And show only editor properties னு கொடுத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் changes பண்ணிருக்கீங்களோ அந்த properties மட்டும் உங்களுக்கு reveal ஆகும். நீங்க அதை மட்டும் click பண்ணி மாத்திக்கலாம். நீங்க அடிக்கடி இந்த மாதிரி scroll பண்ணாம animation பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Trick number 2, scroll wheels. நம்மகிட்ட multiple panels openல இருக்கு. இதுல எந்த panel வேணாமோ அதுல மட்டும் நம்ம mouse cursor வச்சிட்டு ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது delete ஆயிடும். பேனலோட டைட்டில் நம்ம கர்சரை வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனல்ல இருந்து இன்னொரு பேனலுக்கு ஈஸியா ஸ்விட்ச் ஆகிக்க முடியும். ட்ரிக் நம்பர் 3, கண்ட்ரோல் ஷிஃப்ட் V. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் எனக்கு இங்க இருக்கிற ஃபுட்டேஜ் எனக்கு இதுக்கு நடுவில் வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு அண்ட் தென் இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் C அண்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்பிளிட் ஆகிட்டு நடுவில் அது பேஸ்ட் ஆகிடும். ட்ரிக் நம்பர் 4, டிஸ்பிளேயிங் மெட்டாடேட்டா இன் ப்ராஜெக்ட் பேனல். நம்மளோட ப்ராஜெக்ட் பேனலில் நம்மளுக்கு தேவையே இல்லாத ஏகப்பட்ட டேட்டாஸ் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு அந்த ப்ராஜெக்டோடைய ஹேம்பர்கர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இதில் மெட்டாடேட்டா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் மெட்டாடேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும், வேற எதுவும் டிஸ்பிளே ஆகாது. ட்ரிக் நம்பர் 5, எக்ஸ்பேண்டிங் மார்க்கர். டைம் லைன்ல எங்க வேணுமோ அங்க பிளே ஹெட்டை வச்சுட்டு எம்னு கொடுத்தீங்கன்னா மார்க்கர் எனேபிள் ஆயிடும். ஸோ இப்போ அந்த மார்க்கர்ல ஆல்ட் பிரஸ் பண்ணி நீங்க டிராக் பண்ணும்போது எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அந்த மார்க்கரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மார்க்கரை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கமெண்ட் அங்க சொல்லணுமோ அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா பிளே பண்ணும்போதே அந்த கமெண்ட் வந்து விசிபிளா இருக்கும். ட்ரிக் நம்பர் 6, காப்பி பேஸ்ட் அட்ரிபியூட். இந்த மாதிரி 2 லேயர் இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு இந்த லேயர்ல இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணி இந்த லேயர்ல போடணும் அப்படின்னா நம்ம எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணி போடணும்னு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த லேயர்ல இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஆர் ரைட் கிளிக் கொடுத்து காப்பின்னு கொடுத்தோம்னா காப்பி ஆயிடும். இப்போ எதுல நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அதில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்தோம்னாலும் அட்ரிபியூட்ஸ் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை மட்டும் நம்மளால சூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். எனக்கு இதில் இருக்கக்கூடிய பொசிஷன் டேட்டா வேண்டாம், வெக்டார் மோஷன் டேட்டா வேணாம், இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் மட்டும் நான் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதில் என்ன எஃபெக்ட்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே இதுலேயும் அப்ளை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கிளிப்புக்கு மட்டும் இல்லை மல்டிபிள் கிளிப்ஸ்க்கு ஒரே கிளிக்ல நம்மளால எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ட்ரிக் நம்பர் 7, ஹைட் குளோபல் எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ ப்ரிவியூ ஆகிட்டு இருக்கும்போது எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனாலே உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஹேங் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் மானிட்டரில் இங்கே ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் டேப் இருக்குல்ல இது தூக்கிட்டு வந்து நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்டை நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலிமா இந்த வீடியோவில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிருச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நார்மலாக தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் லேக் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ரிவியூ மட்டும் பார்க்கறதுக்கு போதும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக் நம்பர் 8, கிளியர் கேட்ச் ஆன் ப்ரீமியர் லான்ச். நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளியர் மீடியா கேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோல இருக்கக்கூடிய கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரிக் நம்பர் 9, மேட்ச் ஃப்ரேம். இந்த டைம் லைனில் எல்லா கிளிப்புக்குமே ஆடியோ இருக்கு, பட் இந்த கிளிப்போடைய ஆடியோ மட்டும் கீழே மிஸ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் F கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய வீடியோ அண்ட் ஆடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ எனக்கு இதுல இருந்து ஆடியோ மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் ட்ராக் பண்ணி போட்டேன் அப்படின்னா எந்த இடம் பர்டிகுலராக மிஸ் ஆச்சோ அது மட்டும் நம்மளால செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்க முடியும். ட்ரிக் நம்பர் 10, ரிமூவ் கேப்ஸ். இந்த மாதிரி நம்ம ரஃப் கட் பண்ண பின்னாடி நிறைய கேப்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே ஒன்னா கிளிக் பண்ணி delete பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் கேப்ஸ் க்ளோஸ் பண்ணணுமோ அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் சீக்வென்ஸ் போயிட்டு க்ளோஸ் கேப்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கேப்புமே ஒட்டிக்கும். ட்ரிக் நம்பர் 11, ரிமூவ் கட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப் இருக்குன்னு வச்சுப்போம், இந்த கிளிப்பை நான் 2 கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 கிளிப்பா ஸ்பிளிட் ஆயிருச்சு. எனக்கு இதை மறுபடியும் ஒட்ட வைக்கணும் அப்படின்னா ஒன்று நான் இது எல்லாத்தையும் எடுத்து இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிறத டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அப்படி பண்ணாமல் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கேப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கட்டு மட்டும் செலக்ட் ஆயிரும். இப்போ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கட்டு ரெண்டுமே ஜாயின் ஆகிடும். இதுவே அந்த கிளிப்பை நான் ஒரு ஃப்ரேம் கட் பண்ணிட்டு அந்த கேப் அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது ஒட்டாது. ஜஸ்ட் கட் மட்டும் பண்ணியிருந்தா தான் இது ஒர்க் ஆகும். ட்ரிக் நம்பர் 12, இன்சர்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட் பேனல். எனக்கு இந்த மாதிரி கிளம்சியான ஒரு டைம் லைன் இருக்கு, இதுக்கு நடுவில் எனக்கு ப்ராஜெக்ட் ஃபைல்ல இருந்து நடுவில் ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை எடுத்துட்டு வந்துட்டு இதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் அப்படியே மூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் X கொடுத்து நம்ம இந்த இமேஜை கட் பண்ணிட்டு தென் எங்க வேணுமோ வச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் ஆயிடும். இந்த 2 ஆப்ஷன் இல்லாமல் இன்னும் சிம்பிளா நம்மளால இம்போர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணணுமோ அதை அப்படியே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க உள்ள இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா
அவ்வளோதான், எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிட்டு அது மட்டும் நடுவில் இம்போர்ட் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரீமியர் ப்ரோ டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ட்ரிக்ஸை நான் பார்ட் 2ல அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எடிட்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்னு உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.